ராதே ராதே. ஹை ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் ரொம்பவே ஈஸியாக நம்ம மூட்டு வலியோ முதுகு வலியோ இந்த மாதிரி சின்ன சின்ன உடல் வலியை சரி பண்ணுறதுக்கு சூப்பரான ரெமெடிஸ்லாம் பார்க்கலாங்க. முதல்ல ஃபஸ்ட்டு ரெமெடிக்கு ஒரு சின்ன கிண்ணத்தில் 1 ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக வெல்லம் எடுத்தால் போதும். நமக்கு எந்த அளவுக்கு ரெமெடி தேவையோ, இப்போ வெறும் மூட்டு வலி மட்டும் இருக்குன்னா நீங்கள் அதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக சின்ன ஒரு துண்டு அளவுக்கு சுண்ணாம்பு இதில் சேர்த்துக்கோங்க. சுண்ணாம்போட கூடவே ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள். 1 ஸ்பூன் நம்ம வெல்லம் சேர்த்துருக்கோன்னா அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சமாக சுண்ணாம்பு. இப்போ இதில் கொஞ்சமாக சுடுதண்ணி ஊற்றி நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். எந்த அளவுக்குன்னா வெல்லம் ஃபுல்லாக கரையணும், ப்ளஸ் இந்த சுண்ணாம்பும் கரைஞ்சி இந்த தண்ணியோட ஃபுல்லாக இது கலரே சேஞ்ச் பண்ணணும். அந்த அளவுக்கு இதை நம்ம மிக்ஸ் பண்ணணும். இப்போ இதை நான் ஃபஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன். அதுக்கப்புறமா இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இந்த மாதிரி வெல்லம் நீங்கள் துருவின வெல்லம் வச்சுருக்கீங்கன்னா அதை துருவிட்டோ இல்லை இடிச்சிட்டோ சேர்த்துக்கலாம். இது ஒடிஷாவில் இந்த மாதிரி தண்ணி வெல்லம் தான் கிடைக்கும், அதனால நான் தண்ணி வெல்லம் எடுத்திருக்கேன். இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணணும். சுண்ணாம்பு இன்னும் கொஞ்சம் கரையணும். நான் நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன். இது ஜஸ்ட்டு லைட்டாக சூடு பண்ணணுங்க. அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட்டு நம்ம சூடு பண்ணிக்கணும். எப்படின்னா, இப்போ ஏதாவது ஒரு சுடுதண்ணி இருக்குன்னா அதுக்குள்ளே வச்சு எடுத்திங்கன்னா கூட போதும். அதை ஒரு லைட்டாக நம்ம அதை கை தொடர அளவுக்கு சூடுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி அளவுக்கு இருக்கணும். வெதுவெதுப்பான சூடு அந்த மாதிரி. அப்போ அதை தொட்டு நீங்கள் இந்த மூட்டில் எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணிடலாம். நைட்டில் தூங்குறதுக்கு முன்னாடி இந்த மூட்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே விட்டுடுங்க. நல்லா அடுத்த நாள் காலையில் நீங்கள் வாஷ் பண்ணிடலாம். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு சுடுதண்ணியில் நல்லா தொடச்சி விட்டுடுங்க. அதுக்கப்புறமா அதுக்கு மேலே அந்த ஈரமே இல்லாத டைமில் சுடுதண்ணி அப்போ ஒத்தனை வச்சுருக்கீங்க, கொஞ்ச நேரம் கழித்து அதுக்கப்புறம் அதை தொடச்சிட்டு இந்த மெடிசனை அதுக்கு மேலே ஜஸ்ட்டு லைட்டாக அப்ளை பண்ணிவிடுங்க. அப்ளை பண்ணும்போது லைட்டாக ஒரு மசாஜ் மாதிரி கொடுங்க. ஒரு 2 நிமிஷம் போல் லைட்டாக மசாஜ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா அப்படியே ஆற விடுங்க. நல்லா ஆறின அப்புறமா நீங்கள் தூங்கலாம். ஏன்னா அப்படியே சில்லுன்னு ஈரமாகவே இருக்கும்போது தூங்கிட்டிங்கன்னா துணிலெல்லாம் பூசிக்கும். அதனால் ஆறின பிறகு நீங்கள் அப்படியே தூங்கிடலாம். அடுத்த நாள் வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ 2வது ரெமெடி செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவு தண்ணி எடுத்துகிட்டு அதில் ஒரு 4-5 துண்டு பப்பாளிக்காய், ஒரு 4-5 அளவுக்கு கொய்யா இலை. இந்த கொய்யா இலையை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கையில் அப்படியே கிழிச்சு கூட போட்டுக்கலாம். பப்பாளிக்காய் அந்த தோலோடு சேர்த்து அந்த பப்பாளிக்காய் ஒரு 4 துண்டு இதில் சேர்த்துக்கலாம். அந்த கொட்டையை சேர்க்காதீங்க. ஜஸ்ட்டு தோலோடு சேர்த்து அந்த பப்பாளிக்காயை கட் பண்ணி ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இதில் சேர்த்துட்டு ஒரு 5 கொய்யா இலையும் சேர்த்து இப்போ இதை நல்லா கொதிக்க வைக்கலாம். இது நல்லா கொதித்து பாதி அளவுக்கு வரணுங்க. அந்த அளவுக்கு இதை நம்ம கொதிக்க வைக்க போகிறோம். இப்போ இந்த ஒரு வீடியோவில் நம்ம இத்தனை ரெமெடி சொல்கிறோன்னா இது எது வேலை செய்யும் எது வேலை செய்யாதுன்னு சொல்லி அந்த டவுட்டே உங்களுக்கு வேணாம். எந்த இன்க்ரீடியண்ட் உங்கள்கிட்ட ஈஸியாக கிடைக்குதோ அந்த இன்க்ரீடியண்ட்டை வச்சு அந்த ரெமெடியை ஈஸியாக நீங்கள் செய்யலாங்க. எல்லாமே நேச்சுரல் ரெமெடின்றதுனால கண்டிப்பாக 100% ரிசல்ட் கிடைக்கும். பர்மனண்ட்டான ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும். பொதுவாகவே நேச்சுரலான ரெமெடிஸ்னால் கொஞ்சம் ரெடி பண்ணுறதுக்கு நமக்கு டைம் எடுக்கும். ஆனால் பர்மனண்ட்டான ரிசல்ட்டை சூப்பராக கொடுக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நம்ம மெடிசின் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும், ஆயில்மெண்ட் அப்ளை பண்ணும்போது நல்லாயிருக்கும், மறுபடியும் அந்த பிரச்சனை வரும்ன்ற போது நீங்கள் இந்த மாதிரி ரெகுலராக பயன்படுத்துங்க. நல்லா ஒரு 1 மந்த்து ஒரு 1.5 மாதம் அந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் பர்மனெண்ட்டாக உங்களுக்கு மூட்டு வலி இல்லாமல் இருக்கும். மறுபடியும் ஒரு 5-6 மாதம் கழித்து வருதுன்னா நீங்கள் மறுபடியும் இந்த ரெமெடியை பண்ணலாம். இதனால் மெடிசன் எடுக்கிறதுனால எந்த சைடு எஃபெக்ட்ஸும் இருக்காது, நம்ம இந்த மாதிரி ரெமெடிஸை யூஸ் பண்ணுறதுனால. இப்போ இது நல்லா கொதித்து இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக இந்த இலையோட கலர் சேஞ்ச் ஆகி தண்ணி ஃபுல்லாக கலர் மாறி இருக்கணும். நல்லா ஒரு 10 நிமிஷம் போல் மிதமான சூடில் வச்சு கொதிக்க வச்சோம்னா இந்த மாதிரி வந்துடும். நம்ம பொறுமையாக கொதிக்க வைக்கும்போது அந்த எக்ஸ்ட்ராட்லாம் ஃபுல்லாக அதுக்குள்ளே இறங்கி நமக்கு வந்துடும். அதுக்கப்புறமா இந்த தண்ணியை நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த தண்ணியை வடிகட்டி அப்படியே ஒரு பாட்டில்லையோ இல்லை ஒரு பாத்திரத்துலையோ வச்சுருங்க. இல்லைனா நீங்கள் ஒரு பாட்டிலில் வச்சுட்டு தினமும் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட்டு அதை சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒத்தனை கொடுக்கலாம். இது பாருங்கள் இந்த தண்ணியோட கலர் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. இது ஒரு சின்ன துணி ஒன்று, காட்டன் துணி எடுத்துக்கோங்க. அதில் இது உள்ள டிப் பண்ணி மூட்டு வலி இருக்கிற இடத்துல நல்லா ஒத்தடம் கொடுங்க. இந்த ஒத்தடம் கொடுக்கும்போது கண்டிப்பாக ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் போல் கொடுக்கணும். நீங்கள் உடனே வச்சுட்டு உடனே எடுத்துகிட்டே கூடாது. ஒத்தனை கொடுக்குறீங்கன்னா கண்டிப்பாக உட்காந்து பொறுமையாக நம்ம அந்த துணியை நல்லா புழிஞ்சு அந்த இடத்து மேலே போட்டு வைங்க. கொஞ்சம் நேரம் அப்படியே வைங்க. அந்த சில்லுனான அப்புறமா மறுபடியும் எடுத்து மறுபடியும் அந்த தண்ணியில் டிப் பண்ணி மறுபடியும் கால் மேலே வச்சு அது மாதிரி ஒத்தனை கொடுங்க. இல்லை மூட்டு வலியாக இருந்தாலும் சரி அதே மாதிரி தான். முதுகு வலி, இடுப்பு வலி அந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் நீங்கள் வேறு யாருக்கிட்டையாச்சும் வீட்டில் சொல்லி அந்த மாதிரி அந்த இடத்துல ஒத்தனை வச்சு சொல்லிக் கொடுங்க. கண்டிப்பாக சரியாக போயிடும். இப்போ அடுத்த ரெமெடிக்கு
ஒரு சின்ன கிண்ணத்தில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஜாதிக்காய் பவுடர் எடுத்துக்கலாம். இந்த வீடியோ வந்து ஏற்கனவே நான் போட்டிருந்தேன். அப்போ வந்து ரொம்ப நாளுக்கு முன்னாடி ஒரு 6-7 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து போட்டிருந்தேன். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் ஜாதிக்காய் பவுடர் எடுத்திருக்கீங்க அப்படின்னா 1 ஸ்பூன் கடுகெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கடுகெண்ணெய் வந்து ரொம்ப இப்போ கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி, ஒரு வேளை ஜாதிக்காயோட அந்த பவுடர் வந்து கெட்டியாக இருக்குன்னா இன்னும் 1 ஸ்பூன் வந்து கடுகெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுவும் ஜஸ்ட் லைட்டாக மிதமான சூடில் இருக்கும்போது இது எடுத்து மூட்டு வலியாக இருந்தாலும் சரி, முதுகு வலியாக இருந்தாலும் சரி, ஜஸ்ட் லைட்டான ஒரு மசாஜ், அதுக்கப்புறம் ஒரு 10 மாதிரி அப்படியே அது மேலே அப்படியே விட்டுடுங்க. துடைக்காதீங்க, அப்படியே தூங்கிடுங்க. அடுத்த நாள் காலையில் நீங்கள் வாஷ் பண்ணிவிடுங்க. செம்ம சூப்பரான ரிசல்ட் கிடைக்குங்க. இது வந்து ஜாதிக்காய்ன்றது நமக்கு ஆன்லைனில் ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். இதோட ரேட் வந்து எல்லா இடத்துலையுமே ஒரு காய் வந்து 10 ரூபான்னு சொல்லி விற்கிறாங்க. ஒடிஷாவில் விற்கிறாங்க. சென்னையில், தமிழ்நாட்டில் எவ்வளோ விற்கிறாங்கன்னு சொல்லி எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்கள் ஏரியாவில் ஜாதிக்காயோட விலை என்னன்னு சொல்லி. ஒடிஷாவில் வந்து ஒரு ஜாதிக்காயோட விலையே வந்து 10 ரூபாங்க. இது வாங்கிட்டோம்னா நிறைய விதமான யூஸஸ்லாம் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகும். அதனால் வந்து இதை நிறைய வந்து ஒடிஷாவில் வீட்டில் வந்து எல்லாருமே ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. நீங்கள் ஆன்லைனில் வாங்கிட்டு அதை டேரெக்டாக சின்ன சின்னதாக இடித்து, இப்போ நம்ம இடிக்கிற இது வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் இடிச்சிட்டு அதுக்கப்புறமா மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அந்த மாதிரியும் வச்சுட்டு தேவையான போது நம்ம இந்த மாதிரி நிறைய ரெமெடிஸ் நம்ம சேனலில் கிட்டத்தட்ட 2300 வீடியோஸ் கிட்ட பண்ணியிருக்கோம். இதில் ஆல்மோஸ்ட் நிறைய ரெமெடிஸில் நம்ம கடுகெண்ணெய் ப்ளஸ் வந்து இந்த ஜாதிக்காய் பவுடர் வச்சு நிறைய ரெமெடிஸ் வந்து பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க, தெரிஞ்சிருக்கோம். அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். அந்த பவுடர் வந்து ரெடி பண்ணி ஒன்ஸ் வச்சுட்டிங்கன்னா நிறைய தடவை யூஸ் பண்ணலாம். இல்லைனா ஒன்றே ஒன்று கூட வாங்கி இடித்து ஃபஸ்ட் பவுடர் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஓகே நல்லா இருக்குது அப்படின்னா நீங்கள் மறுபடியும் யூஸ் பண்ணலாம். இப்போ அடுத்த ரெமெடிக்கு ஒரு சின்ன கரண்டி, ஏதாவது ஒரு பழைய கரண்டியோ இல்லை நம்ம வீட்டில் வந்து இந்த மாதிரி சூடு பண்ண வச்சுருப்போம் இல்லைங்களா, அந்த கரண்டியில் ஒரு 2 ஸ்பூன் கடுகெண்ணெய், ஒரு 2 பல் பூண்டு நல்லா வந்து தோல் உரிச்சிக்கோங்க. கட் பண்ணி சேருங்க, இல்லைனா இடித்து சேருங்க. இந்த 2 ஸ்பூன் எண்ணெயில் 2 பூண்டு சேர்த்துட்டு இதை நல்லா வந்து சூடு காட்டுங்க. அந்த சூடு ஃபுல்லாக கலர் சேஞ்ச் ஆகணும். எதுன்னு பார்த்தீங்கன்னா பூண்டோட கலர் வந்து ஃபுல்லாக சேஞ்ச் ஆகணும். எண்ணெய் வந்து அந்த நல்ல திக்கான ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கும் கடுகெண்ணெய். அதுக்கப்புறம் நம்ம இந்த பூண்டை போட்ட அப்புறம் அந்த ஃப்ளேவர் வந்து அவ்வளோ சூப்பராக வரும். மோஸ்ட்லி வந்து கடுகெண்ணெயோட ஃப்ளேவரே சமையல் பண்ணும்போது நமக்கு ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்ட்டான அந்த ஸ்மெல் வந்து வரும். இது வந்து ரொம்ப திக்கான இது இருக்கனால வெங்காயம் பூண்டெல்லாம் போடும்போது ரொம்ப வந்து காரமாக இருக்க மாதிரி இருக்கும் கண்ணுக்கு. நம்ம ஒடிஷாவில் வந்து நிறைய கடுகெண்ணெய் வந்து சமையலுக்கு பயன்படுத்துவாங்க, அதனால் தெரியும். இந்த மாதிரி ரெமெடிஸ்க்கும் பயன்படுத்தலாம். அதுக்கடுத்து இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு இந்த பெருங்காயம் சேர்த்துக்கலாம். பெருங்காயம் சேர்த்து நம்ம இதை அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நல்லா பூண்டு கலர் சேஞ்ச் ஆன அப்புறமா பெருங்காயத்தோடு சேர்த்துட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே வந்து மூட்டு வலியோ முதுகு வலியோ எந்த வலியாக இருந்தாலும் அந்த இடத்துல சின்னதாக ஒரு 10 மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த எண்ணெயை தொட்டு மசாஜ் மாதிரி பண்ணுங்கள். தைலம் தேய்ச்சி நம்ம எப்படி பண்ணுவோமோ அந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதுக்கு மேலே வந்து அந்த அப்படியே வந்து இருக்கணும். அதை துடைக்காமல் மறுபடியும் அது மேலே கொஞ்சம் அப்ளை பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் அப்படியே தூங்கிடுங்க. அடுத்த நாள் காலையில் வாஷ் பண்ணுங்கள். கண்டிப்பாக சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். இந்த மாதிரி ஆயில் ஐட்டம்ஸ் வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு தடவை அந்த மூட்டு வலி இருக்கிற இடத்துல கொஞ்சம் ஜஸ்ட் லைட்டாக வந்து ஒத்தனம் கொடுத்துட்டு சூடாக இருக்கும்போது ஒத்தனை கொடுத்துருங்க. அதுக்கப்புறமா இந்த ரெமெடியை வந்து ஜஸ்ட் லைட்டாக சூடு பண்ணி அப்ளை பண்ணுங்கள். சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். இப்போ அடுத்த ரெமெடிக்கு ஒரு 4 பிரியாணி இலை, ஒரு 20-30 அளவுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டியாக லவங்கம் வந்து நமக்கு கடையில் கிடைக்கும். 5 ரூபா 10 ரூபாய்க்கெலாம் பேக்கெட்லாம் கிடைக்குது. இதுலேருந்து லவங்கம் ஒரு 20லேருந்து 30க்குள்ளே எடுத்துக்கோங்க. பிரியாணி இலையும் ஒரு 5-6 போல் எடுத்துக்கலாம். நம்ம அளவு வந்து இது இவ்வளோ தான் போடணும் அந்த மாதிரி கிடையாது. நமக்கு அந்த அளவு வந்து கரெக்டாக இருக்கணும். இப்போ 10-20 இலை அப்படின்னா நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக லவங்கம் எடுத்துருக்கலாம். ஒரு 5-6 இலைன்னும் போது நமக்கு இந்த அளவுக்கு லவங்கம் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ இது ரெண்டுத்தையும் வந்து நம்ம நல்லா வறுத்துக்கணும். இலை வந்து அப்படியே போட்டால் வறுப்படாது. நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு நல்லா வறுத்து இந்த மாதிரி ஃபுல்லாக கலர் சேஞ்ச் ஆன அப்புறமா இது ஃபுல்லாக அப்படியே ஒரு இடிக்கிற இதில் வச்சு நம்ம நல்லா நசுக்கி இதை வந்து பவுடராக பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி உடஞ்சி வரும். ஃபஸ்ட்டு வந்து இலை வந்து அப்படியே கிழிஞ்சு வரும் இல்லைங்களா. இப்போ வந்து நம்ம உடச்சி வர அளவுக்கு சூடு பண்ணிக்கணும். டேரெக்டாக அடுப்பில் போட்டு கூட சுட்டு எடுத்து கூட நம்ம பண்ணிக்கலாம். நல்லா சுட்டுட்டிங்கனாலும் ஓகே தான். கேஸில் பண்ணும்போது இந்த மாதிரி நம்ம வறுத்துட்டு செஞ்சுக்கலாம். இல்லைனா மிக்சியில் அரைச்சிட்டு நீங்கள் பவுடர் வச்சுருக்கீங்க பிரியாணி இலையோட பவுடர் அப்படின்னா டேரெக்டாக பவுடர் சேர்த்துக்கோங்க. லவங்கமும் பவுடர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வறுத்துட்டு யூஸ் பண்ணலாம். ரெண்டுத்தையும் வந்து வறுத்து பவுடர் பண்ணிக்கலாம். இப்போ ரெண்டுத்தையும் நான் வந்து இந்த மாதிரி இடிக்கிற இதில் வச்சு நல்லா இடிச்சுக்கிறேன்.
நல்லா இடித்த அப்புறமா இதை வெளியே எடுத்து இதில் கடுகெண்ணெய் சேர்த்து ஜஸ்ட் லைட்டாக சூடு பண்ணி மூட்டு வலியோ முதுகு வலியோ ஏற்கனவே நான் சொன்ன அதே மெத்தட் தான். அந்த இடத்துல வந்து நல்லா ஒரு மசாஜ் மாதிரி பண்ணுங்கள். அதுக்கப்புறமா ஒரு அதுக்கு மேலே ஒரு 10 மாதிரி போட்டுட்டு அப்படியே வந்து தூங்கிடுங்க. அடுத்த நாள் காலையில் வாஷ் பண்ணிவிடுங்க. இதை ரெகுலராக பண்ணலாம். இன்றைக்கி தான் பண்ணணும், இத்தனை நாள் தான் பண்ணணும், வாரத்தில் இத்தனை நாள் அந்த மாதிரி எதுவுமே கிடையாதுங்க. நீங்கள் இஷ்டம் போல் தினமும் அப்ளை பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து சீக்கிரமாக ரிசல்ட் கிடைக்கும். ஒரு 2-3 தடவை நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த சேஞ்சஸ் தெரியும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வேணுமா வேண்டாமான்னு நீங்களே வந்து டிசைட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம அப்போ சொல்லியிருக்க எல்லா வீடியோஸ்லேயும் உங்களுக்கு எந்த வீடியோ வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கோ, எந்த இன்க்ரீடியன்ட் வீட்டில் ஈஸியாக கிடைக்குதோ அதையே வந்து நீங்கள் செய்யலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் சொல்லுங்கள். அதனால் அவங்களோட பிரச்சனைகளும் சரியாகட்டும், அவங்களும் சந்தோஷப்படுவாங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹெல்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக பத்திரமா வருங்க. இதே மாதிரி இன்னும் டிஃப்ரெண்ட்டான புதுவிதமான வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.